கரூர் தான்தோன்றி மலை அருகே உள்ள காளியப்பனூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதனை ஒட்டியுள்ள டாஸ்மாக் பாரில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பாருக்குள் சென்று பார்த்தபோது அங்கு சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தது. இதை அடுத்து டாஸ்மாக் பாரில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பாருக்குள் வராமல் வெளியே நின்று கொண்டிருந்தனர். இதனிடையே போராட்டத்தை பொருட்படுத்தாமல் சமையலர் ஒருவர் மது பிரியர்களுக்கு சமைத்துக் கொண்டிருந்த நிகழ்வு அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. நாம் தமிழர் கட்சியினர் சென்ற பிறகு பாருக்குள் சென்ற போலீசார் அங்கிருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஒருவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறதா தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஸ்டாலின் சொல்லிக்கிறாரு. இப்படித்தான் அப்பா காலைல 9 மணிக்கு பிள்ளைகளை குடிக்க வச்சு அழகு பார்ப்பாரா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இப்படி காலைல வந்து குடிக்கிறவங்க எல்லாம் யாருங்கிறீங்க? கருணாநிதி விட்ட பிள்ளைகள், ஸ்டாலின் விட்ட பிள்ளைகள் இல்ல. அன்றாடம் காட்சி உழைக்கிற மக்கள். காலையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு தெரியும், உழைக்கிற மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை. ஆனா காலைல 6 மணிக்கு மதுபான கடையை அரசே திறந்து வச்சு குடிக்க வச்சு அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு அப்பா இன்னைக்கு கறி வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு பையன் மனைவி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. காலையில குடிக்க வைத்து அவன் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ளை அடிச்சு கொலை பண்ணி சட்டம் ஒழுங்கு சீர்கேடாம எப்படி இருக்கும்? அப்படி இந்த திராவிட மாடல் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக நாங்க நல்லாட்சி தரோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு இது ஒரு கடை இல்ல, தமிழ்நாடு முழுவதும் 5000 கடைகள் இருக்குது. 5000 கடைகள் கணக்கு போடுங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சட்டவிரோத மதுவானது ஒரு கடையில் 200 பாட்டில் விற்கப்படுது. 200 போத்தல். ஒரு பாட்டிலுக்கு போத்தலுக்கு 100 ரூபாய் விற்கிறாங்க. 5000 கடை கணக்கு போடுங்க. 5000 கடைக்கு 1 லட்சம் பாட்டில். 1 லட்சம் பாட்டிலுக்கு 50,000 ரூபாய், 5 கோடி. ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 கோடினா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 150 கோடி. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய். இந்த 4 ஆண்டுகளில் 7500 கோடி ரூபாயை இந்த சட்டவிரோத மது விற்பனை மூலமாக இந்த ஆட்சியாளர்கள் சம்பாரிச்சு இந்த பணத்தில் இந்த மதுவை குடித்து எங்களுடைய தமிழக பெண்கள் தாலி அறுத்த பணத்தில் எங்களுடைய பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி தர்றாங்க. இது கேவலமாக இல்லை.